காலம் கடந்து எத்தனையோ நூல்கள் நிலை பெற்று வாழ்கின்றன. இந்த காலத்தின் பக்கங்களில் எத்தனையோ நூல்கள் தொலைந்தும் போய்விடுகின்றன. இன்றைக்கு அப்படி நிலை பெற்று வாழ்ந்த ஒரு நூலை குறித்து, ஒரு மிகச்சிறந்த நூலை குறித்து தான் நான் உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அது என்ன நூல் அப்படின்னா, அந்த நூல் தமிழ் சமூகத்தின் ஒரு ஆகச்சிறந்த இசை கருவி குறித்த ஒரு நூல் அப்படின்னே நம்ம சொல்ல முடியும். அந்த இசைக்கருவி இன்று நேற்று உருவாக்கப்பட்டதல்ல, 2000 ஆண்டு காலத்திற்கும் மேலான தொன்மை உடைய ஒரு இசைக்கருவி. அந்த இசைக்கருவியின் பெயர் யாழ் என்கிற கருவி. அந்த இசைக்கருவிக்காக எழுதப்பட்ட இந்த நூல் யாழ் நூல் என்ற நூலாக அமைகிறது. இந்த நூல் யாழ் நூல் என்னும் இசைத்தமிழ் நூல் என்கிற பெயரால் வெளியிடப்பட்டது. இதை எழுதியவர் சுவாமி விபுலானந்த அடிகளார். 1947 ஆண்டு இந்த நூலுடைய முதல் பதிப்பு வெளிவந்தது. 1974 ஆண்டு இந்த நூலுடைய இரண்டாவது பதிப்பு வெளிவந்தது. தற்போது 2024 ஆண்டு இந்த நூலுடைய இந்த மூன்றாம் பதிப்பு வெளிவந்திருக்கிறது. 1947 இந்த நூல் வெளிவந்த போதும் அதற்கு முன்னால் கிட்டத்தட்ட விபுலானந்த அடிகளாரால் 15 ஆண்டு காலத்திற்கு மேற்பட்ட உழைப்பினால் இந்த நூல் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு இசைக்கருவி தானே, அந்த இசைக்கருவியை வைத்து இத்தனை பக்கங்களில் ஒரு நூலை உருவாக்க முடியுமா என்று நாம் கேட்கலாம். அப்படி தன் உழைப்பால், தொடர்ச்சியான அயராத உழைப்பினால் விபுலானந்த அடிகளார் இந்த நூலை உருவாக்கியிருக்கிறார். ஒரு இசைக்கருவியை குறித்து இத்தனை நுட்பங்களை சொல்ல முடியுமா என்றால் சொல்ல முடியும் என்று தன் ஆய்வின் வழியாகவும் தன் நூல் உருவாக்கத்தின் வழியாகவும் மெய்ப்பித்து காட்டியிருக்கிறார் விபுலானந்த அடிகளார். இந்த 1947க்கு முன்னாடி இந்த நூலை உருவாக்குவதற்கு முன்பாக பல்வேறு நிலைகளில் அவருடைய துயரங்கள் இருந்திருக்கிறது. உடல் ரீதியாக, பொருளாதார ரீதியாக என பல நிலைகளில் இருந்த போதிலும் இந்த நூலை வெளிக்கொண்டு வந்தே தீர வேண்டும் என்கிற இடைவிடாத உழைப்பினால் இந்த நூலை விபுலானந்த அடிகளார் வெளிக்கொண்டு வந்திருக்கிறார். தமிழ் சமூகத்திற்கு ஒரு தனி மனிதர் என்ன செய்ய முடியும் அப்படின்னா, விபுலானந்த அடிகளார் என்னும் மனிதர் யாழ்நூல் என்பதை இந்த தமிழ் சமூகத்திற்கு பரிசாகவே அளித்திருக்கிறார் என்றே சொல்ல முடியும். ஏராளமான பக்கங்கள், இந்த நூலுடைய அளவை பார்க்குறப்பயே உங்களுக்கு தெரியும். இந்த நூலில் ஏராளமான செய்திகளை அவர் அழகாக பிரித்து கொடுத்துருக்கிறார். 7 இயல்களை இந்த நூலில் அவர் பிரித்து பகுத்து இந்த இசை நுட்பங்களை, யாழ் நுட்பங்களை பற்றி பேசியிருக்கிறார் என்றே சொல்ல முடியும். கிட்டத்தட்ட இதை என்ன வகையில் அவர் பிரிக்கிறார் அப்படின்னா, பாயிரவியல் என்ற ஒரு மரபார்ந்த அந்த நூலை உருவாக்கக்கூடிய அமைப்பிலேயே அவர் எழுதியிருக்கிறார். யாழ் உறுப்பியல், இசை நரம்பியல், பாலை திரிபியல், பண்ணியல், தேவாரவியல், ஒழிபியல் என கிட்டத்தட்ட 7 இயல்களின் வழியாக இந்த நூலை அவர் உருவாக்கி தந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, ஏராளமான அந்த யாழ் வடிவங்களையும் அவர் இதற்குள்ளாக ஆவணப்படுத்தியிருக்கிறார் என்றே சொல்ல முடியும். இந்த நூல் என் கையில் இருக்கிறது, இது 3வது பதிப்பு. இதற்கு முன்னால் வந்த 2 பதிப்புகள் கரந்தை தமிழ்ச்சங்கத்தின் ஆதரவாகவும் அதனுடைய வழியாகவும் அது வெளிவந்திருக்கிறது. 1947 இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்பாக 2 மாதங்களுக்கு முன்பாக இந்த நூல் வெளிவந்திருக்கிறது. 2024 இதோடைய 3வது பதிப்பு என் கையில் இருக்கிறது. இதை உருவாக்கியவர் சிவாலயம் ஜே மோகனையா அவர்கள்தான் இந்த நூலை உருவாக்கியிருக்கிறாங்க. தமிழவேல் என்கிற பட்டத்தோடு அழைக்கப்படுகிற மோகனையா அவர்கள் உண்மையிலுமே இந்த நூலுக்கு ஒரு நியாயத்தை சேர்த்திருக்கிறார் என்று சொல்ல முடியும். இன்றைய தலைமுறைக்கு கையில் எளிதாக இதை தூக்குவதற்காக மிக முக்கியமாக இதோடைய தாள் அமைப்பு, அது உள்ளே இருக்கக்கூடிய நூலுடைய அச்சு அமைப்பு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்திருக்கிறார். நிறைய பேர் கேட்கலாம், மறுபதிப்பு தானே, அது எளிமையாக செய்துவிடலாம் தானே என்று பலருக்கு இங்கே தோன்றும். ஆனால் ஒரு மறுபதிப்பை உருவாக்கும் போது அந்த முன் பதிப்புகளில் இருக்கக்கூடிய அந்த செய்திகள் அனைத்தும் அப்படியே சேர வேண்டும். எந்த பிழையும் நேர்ந்துவிடக்கூடாது. அது அந்த நூலாசிரியருக்கு செய்யப்படுகிற மரியாதையாக இருக்காது.
அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்ய வேண்டுமென்றால் அது மறுபதிப்பாக இருந்த போதிலும் அந்த உழைப்பு என்பது முதல் பதிப்புக்கு நிகரானதாக அமைந்துவிடும் பல நேரங்களில். அப்படித்தான் சிவாலயம் ஜே. மோகனையா அவர்கள் சுவாமி விபுலானந்தர் அடிகளார் அவர்களுடைய இந்த நூலுக்கு மிக பெரும் மரியாதை செய்திருக்கிறார் என்றே சொல்ல முடியும். தமிழ் சமூகத்திற்கு சுவாமி விபுலானந்த அடிகளார் ஒரு மிக பெரும் மரியாதையை செய்தது போல அவர் உருவாக்கிய இந்த நூலிற்கு ஜே. மோகனையா மிகப்பெரிய ஒரு மரியாதையை செய்து தந்திருக்கிறார் என்றே சொல்ல முடியும். உண்மையிலுமே இந்த நூலுடைய வடிவமைப்பு தொடங்கும் போது நீங்கள் பார்க்கலாம், அழகாக அந்த நூலை அவங்க இப்படி படங்களோடு தொடங்குறாங்க. தொல்காப்பியர், திருவள்ளுவர், அது தவிர ஏராளமான சமயக்குறவர் நால்வருடைய படங்கள். இது கடந்து சுவாமி விபுலானந்தர் அவர்களுடைய இந்த புகைப்படத்தோடவே அதை பதிவு செய்தும் தந்திருக்கிறார். தமிழ் இசைக்கு யாரெல்லாம் பங்களித்தார்களோ அவர்களுடைய புகைப்படங்களை எல்லாம் இங்கே வழங்கியிருக்கிறார். இதன் தொடர்ச்சியாக அந்த முதல் பதிப்பு இவருடைய பதிப்புரை, அதற்கு பிறகு முதல் பதிப்புடைய பதிப்புரை, இரண்டாம் பதிப்புடைய பதிப்புரைகள் எல்லாம் சேர்த்து இந்த நூலை மிக சிறப்பாக உருவாக்கி தந்திருக்கிறார் என்றே சொல்ல முடியும். ஒரு சான்றுக்காக இந்த பக்கங்களில் வரக்கூடிய அந்த பண் சார்ந்த செய்திகளை அவ்வளவு அழகாக நுட்பமாக பதிப்பிச்சு தந்திருக்கிறார். ஏன்னா இது ஒரு நம்ம சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் ரன்னிங் டெக்ஸ்ட் அப்படின்வாங்க, அப்படி கிடையாது. ஏராளமான அட்டவணைகள், கருவிகள் சார்ந்த படங்கள், இது எல்லாவற்றையும் மிக சிறப்பாக ரொம்ப அழகாக படிப்பதற்கு ஏதுவாக இந்த நூலை மோகனையா உருவாக்கி தந்திருக்கிறார் அப்படின்னே சொல்ல முடியும். நம்ம நினைக்கலாம் ஒரு யாழ் என்பது ஒரே ஒரு இசைக்கருவி தானே, இதுக்கு இவ்வளவு பெரிய நூலை உருவாக்க முடியுமா அப்படின்னா, சுவாமி விபுலானந்த அடிகளார் உண்மையிலுமே தன்னுடைய உழைப்பால் இந்த இசைக்கருவி குறித்து இவ்வளவு நுட்பங்களை ரொம்ப அழகாக அவர் உருவாக்கி ஆராய்ச்சி செய்து தந்திருக்கிறார். தமிழியல் ஆராய்ச்சியில் ஒரு மைல் கல்லாக இந்த யாழ் நூல் திகழ்கிறது. அந்த நூல் காலத்தின் ஏடுகளில் காணாமல் போய்விடக்கூடாது என்பதற்காக, காலம் கடந்து அதை நிலைபெறச் செய்ய வேண்டும் என்பதற்காக சிவாலயம் ஜே. மோகனையா அவர்கள் இந்த நூலை இவ்வளவு நேர்த்தியாக உருவாக்கி இந்த தமிழ் சமூகத்திற்கு கையளித்திருக்கிறார் என்றே நாம் சொல்ல முடியும். இதோடைய விலை 1500 ரூபாய் விலை கொடுத்துருக்குறாங்க. ஆனால் உண்மையிலுமே சொல்லுவோம், இந்த நூல் அந்த அளவுக்கு தகுதியான ஒரு நூல், இந்த பதிப்பு தகுதியான ஒரு பதிப்பு. 1500 என்கிற விலை குறைந்த விலை தான் இந்த நூலை பொறுத்த வரைக்கும், இந்த பதிப்பை பொறுத்த வரைக்கும். நிச்சயமாக ஒவ்வொருவர் வீட்டிலும் இருக்க வேண்டிய ஒரு நூல் இந்த நூல் என்று நான் நிச்சயமாக அடித்து சொல்வேன் அப்படின்னே நம்ம சொல்லலாம். அடித்து சொல்வது என்பது உண்மையிலுமே ஒரு அந்த கருத்தை அடித்து சொல்வது என்பதாக இந்த இடத்துல இந்த நூல் என்னிடத்திலும் இருக்கிறது என்பது எனக்கு கிடைத்த பெருமை. இதனுடைய பழைய பதிப்புகளையும் நான் பார்த்துருக்கிறேன். அதே சமயம் இந்த புதிய பதிப்பையும் பார்க்கும்போது உண்மையிலுமே இது ஒரு தமிழுக்கு ஒரு பெரிய கொடை அப்படின்னே சொல்ல முடியும். இது மாதிரி ஜே. மோகனையா எத்தனையோ நூல்களை பதிப்பிச்சு, அதாவது எதெல்லாம் தமிழில் முக்கியத்துவம் வாய்ந்த இன்றியமையாத நூல்களாக இருக்கின்றனவோ அவற்றையெல்லாம் தேடி தேடி பதிப்பித்து இந்த தமிழ் சமூகத்திற்கு தொடர்ச்சியாக வழங்கி கொண்டே இருக்கிறார்கள் அப்படின்றது தான் அவங்களுடைய உழைப்புக்கு அத்தாட்சி. இன்றைக்கு எத்தனையோ பேர் எழுதுகிறாங்க, அதெல்லாம் வாங்கி வாங்கி போடுறது ரொம்ப எளிமையான விஷயம்தான். ஆனால் அதெல்லாம் கடந்து ஒரு பழைய நூல்களை எடுத்து அதை இன்றைய காலத்திற்கு தேவையான நிலையில் மீண்டும் அதை பதிப்பித்து தமிழ் சமூகத்திற்கு வழங்கக்கூடிய இந்த பணி உண்மையிலுமே அரிய பணி என்றே சொல்ல முடியும். அத்தகைய அரிய பணியை தமிழ் சமூகத்தில் செய்வோர் சிலரே. அந்த சிலரிலும் இந்த அரிய பணியை குறிப்பிடத்தக்க பணியாக செய்பவர் நமது தமிழவேல் சிவாலயம் ஜே. மோகனையா அவர்கள் என்றே நான் பெருமையாக சொல்வேன். அவருடைய உழைப்புக்கும் தலை வணங்குகிறேன். உண்மையிலேயே சுவாமி விபுலானந்தர் அடிகளுடைய உழைப்பிற்கு எத்தனை முறை தமிழ் சமூகம் நன்றி சொன்னாலும் அது பத்தாது. அத்தகைய ஒரு சிறந்த நூலை, ஒரு சிறந்த ஆவணத்தை அவர் உருவாக்கி தந்து இந்த தமிழ் சமூகத்திற்கு வழங்கியிருக்கிறார் என்றே சொல்ல முடியும். ஒரு இலங்கையிலிருந்து இவ்வளவு பெரிய நூலை ஒரு உழைப்பை செலுத்தி தன் உழைப்பாலும் தன் ஆராய்ச்சி திறத்தாலும் இந்த யாழ் என்கிற கருவிக்கு ஒரு தமிழுக்கு, அந்த சங்கத்தமிழில் வாழ்ந்த மனிதர்களுடைய அந்த இசை கருவிக்கு பெருமை சேர்த்திருக்கிறார் என்றே நாம் அவரை சொல்ல முடியும். அத்தகைய பெரியோர்களை வணங்கி உண்மையிலேயே விடைபெறுகிறேன். நன்றி.